இன்னைக்குரிய டிவோஷன் இரு தேவ மனிதர்கள் அப்போஸ்தலர் 27-24. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. மனிதனாய் பிறந்த எவனுமே வாழ்நாள் முழுவதும் ஒரு தவறு கூட செய்யாம இருந்தேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களை இழந்து போனவங்களா தான் நம்ம வாழ்ந்திருப்போம். இரு தேவ மனிதர்களை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதல் மனிதன் யோனா. தேவன் அவரை நினிவேக்கு போக சொல்றாரு. மக்கள் மனம் திரும்புறபடி பிரசங்கிக்க அனுப்புறாரு. ஆனா யோனா தேவ சித்தத்துக்கு மாறாக தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி பிரயாணம் பண்றாரு. திடீர்னு புயல் காற்று வீசுது. கப்பல் சேதம் ஏற்படும் நினைச்சு கப்பல்ல பயணம் செய்தவங்க எல்லாருமே தங்கள் பொருட்களை எல்லாம் கடல்ல தூக்கி எரிந்து நஷ்டப்படுறாங்க. அந்த கப்பல்ல பயணம் செய்த யோனாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு யார் காரணம்னா தேவ சித்தத்திற்கு மாறாக சென்ற ஒரு தேவ மனிதர் தான் காரணம். பொதுவா தீயவர்கள் தான் தேவ சித்தத்திற்கு மாறாக ஏதாவது பண்ணி அவங்க இருக்க இடத்திலும் சுற்றி இருக்கவங்களுக்கும் கேடு உண்டாக்குவாங்க. ஆனா இந்த கப்பல்ல பயணம் செய்த ஒரு தேவ மனிதனாலதான் அங்க இருக்கவங்களுக்கு கஷ்டங்களும் வருது, நஷ்டங்களும் ஏற்படுது, அவங்களுக்கு துன்பமும் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்படுறப்ப ஏற்படும் தீய விளைவுகள் நம்மள மட்டும் அல்ல, நம்மள சுற்றி இருக்கவங்களையும் அது பாதிக்கும்னு இந்த கதையில நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது தேவ மனிதன் பவுல். தேவ சித்தம் செய்வதே தன் தலையான கடமைன்னு நினைக்கிற ஒரு நபர். ஒரு நாள் கப்பல் பயணம் செய்ய நேர்ந்தது. புயல் வீசினதுனால கப்பல் கவிழ்ந்து போகும் நிலைக்குள்ளாகுது. ஆனா பவுல் அந்த கப்பல்ல பயணம் செய்ததால பொருட்சேதமும் உயிர் சேதமும் அங்க யாருக்குமே ஏற்படல. காரணம் என்னன்னா பவுல் ஒரு நீதிமானாக இருந்தனால அவரால அந்த கப்பல்ல இருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. பவுல் அந்த இடத்துல பலருக்கு ஆசீர்வாதமாக மாறினாரு. தேவ சித்தத்துக்கு இணைந்து நம்ம செயல்படுறப்ப நமக்கு மட்டுமின்றி மற்றவங்களுக்கும் நம்மளால நன்மை நடக்கும். தேவ சுத்தம் செய்து தேவனுக்கு பிரியமாக வாழுகின்றவர்கள் மேல தேவனுடைய வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் பிறருக்கும் பயன்படும். தேவனுக்கு எதிராக போகிறவர்கள் மேல இருள் தான் இருக்கும். அந்த இருள் பிறரையும் இடர செய்யும். நம்ம எவ்வளவு ஆண்டுகள் வாழ்றோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்து தேவ சுத்தம் செய்தோங்கிறது தான் முக்கியம். தேவனே பூரண சித்தம் செய்ய கிருபை தாரும். ஆமேன்.